தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய, அவர் நம்மை ஆசீர்வதிக்க, புதிய நன்மைகளை கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய காரியங்களை நாம் மறந்துவிட வேண்டும். அவைகளை நாம் சிந்திக்க கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களிலே பல நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள் வந்திருக்கலாம். நமக்கு விரோதமாய் தீய மனிதர்கள் எழும்பி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை அழித்திருக்கலாம். நமக்கு விரோதமாய் துரோகம் செய்திருக்கலாம், தீமை செய்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விட வேண்டும். அதையே சிந்தித்து கொண்டு தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியத்தோடு நாம் வாழக்கூடாது. புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியாக வேண்டும். பழைய காரியங்களை மறந்து விடும்போது, தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டவைகளை விட்டு விடும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்கிறார். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தர வாழ்க்கை போல இருக்கிறதா? வழி தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை அவர் திறப்பார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் தடைப்பட்டதோ எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விசாலத்திலே வைப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும், புதிய நன்மைகளை கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, பழைய காரியங்களை சிந்திக்காதபடிக்கு, அவர்கள் இப்படி பண்ணிவிட்டார்களே, இவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று யோசிக்காதபடிக்கு, சிந்திக்காதபடிக்கு, புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள நம் தகுதியாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர், பாலைவனத்திலே செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கடலையிடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், செழிப்புள்ள ஒரு தோட்டமாக மாற்றுவார். வனாந்தர வாழ்க்கையை செழிப்புள்ள தோட்டமாக மாற்றுவார். பூர்வ காலத்திலே நடந்த காரியங்களை சிந்திக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார்.